அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. சரிയോ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்ப செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான விஷயங்களை, கொள்கைகளை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மெம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு இந்த ஜும்மாவில் சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய கட்டளையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்தில், இந்த நாட்டில் நம்மை சுற்றி
ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர்களை பொறுத்தவரை அதிகமான பேர்கள் காஃபிர்களாகவும் லாலிமூன்களாகவும் ஃபாசிக்குகளாகவும் முனாஃபிக்குகளாகவும் முஷ்ரிக்குகளாகவும் இப்படி அல்லாஹ் குர்ஆனில் வகை வகையாக இந்த மனிதர்களை பற்றி பேசுகிறான். காஃபிர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பாமல் மறுப்பவர்கள். முஷ்ரிக்கீங்கள்னால் யார்? அல்லாஹ்வை போன்று இன்னொன்றை ஏற்படுத்தி கொண்டு வாழ்பவர்கள். லாலிமுன்கள்னால் யார்? அநியாயம் செய்பவர்கள். அல்லாஹ்வை பார்க்காமலேயே அல்லாஹ்வுக்கு உருவம் அமைத்து வழிபடக்கூடியவர்கள். ஃபாசிக்குன்கள்னால் யார்? பாவிகள். முனாஃபிக்குகள்னால் யார்? இரட்டை வேடம் போடுபவர்கள். இப்படி நிறைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். நேரத்தை கருதி சில விஷயங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி அல்லாஹ் சொல்லுகிற பண்புகள் உள்ள மனிதர்கள் நம்மை சுற்றி அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் பதிவு செய்யும்போது பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அக்ஸருஹும் லா யுமினூன். என்னால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் நான் சொன்ன மாதிரி வாழாத காரணத்தினால அவர்களுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவை நான் செய்திருக்கிறேன். அல்லாஹ் பட்டம் கொடுத்துருக்கிறான் இவங்களுக்கெல்லாம். அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்னது? பெரும்பாலான மனிதர்களுக்கு முனாஃபிக் என்றும் முஷ்ரிக் என்றும் காஃபிர் என்றும் லாலிமுன் என்றும் ஃபாசிக்குன் என்றும் இன்னும் நிறைய இருக்கிறான். இந்த பட்டத்தை ஏன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். இந்த பட்டங்களை நானே படைத்துவிட்டு அழகிய முறையில் படைத்துவிட்டு எல்லா விஷயங்களையும் இவர்களுக்காக நான் படைத்து தந்துவிட்டு, ஆனால் இவர்கள் ஏன் நான் இவர்களுக்கு இந்த பட்டத்தை சூட்டுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அஸ்ஃபல சாஃபிலினாக மாறிவிட்டார்கள். அவர்கள் எல்லோருமே தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய கேரக்டரின் காரணத்தினால, நடத்தையின் காரணத்தினால, இப்படி மாறிய காரணத்தினால அல்லாஹுக்கு சுமந்த இந்த பட்டங்களை பெரும்பாலான மனிதர்களுக்கு வழங்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அக்ஸருஹும் லா யுமினூன் அக்ஸருஹும் லா யாலமூன் அக்ஸருஹும் லா யாக்கிலூன். பெரும்பாலான மனிதர்களுக்கு அறிவு கிடையாது, பெரும்பாலான மனிதர்களுக்கு சிந்திப்பதில்லை, பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. இப்படி நிறைய பட்டங்கள் நான் ஒரு 7-8 பட்டம் சொல்லியிருக்கிறேன். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பட்டங்களில் இந்த 7-8 பட்டங்களை தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி அல்லாஹ் சொல்லுகிற பட்டங்களை பெற்றுக்கொண்டு வாழுகிற மனித சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் நம்மை போன்ற சில பேர்கள் மாத்திரம் அல்லாஹ்வை சரியாக விளங்கி கொண்டு, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டு, அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று உள்ளத்தில் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான் என்று விளங்கி கொண்டு, அல்லாஹ் என்னை மௌத்தாக்குவான் என்று புரிந்து கொண்டு அவன் முன்னாடி நிற்கப் போகிறோம் என்று நினைப்போடு வாழ்கின்ற கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் முத்தகீன்கள் என்று பேசுகிறான். இவர்களுக்கும் அல்லாஹ் பட்டம் கொடுக்குறாங்க. எப்படி பெரும்பாலான மனிதர்களுக்கு அல்லாஹ் பட்டத்தை கொடுத்தானோ, பட்டமளிப்பு விழா செய்தானோ, அது மாதிரி சில பேர்களுக்கு மாத்திரம் முத்தகீன்கள் என்று சில பட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த முத்தகீன்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த முத்தகீன்கள் என்றால் யார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 250 வசனங்களுக்கு மேலே அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நான் கொடுத்த இந்த உயரிய பட்டம் இருக்குல்ல, இந்த உயரிய பட்டத்தை பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே வழிகாட்டில் போகலை, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க, எல்லா தெருக்கள்லையும் இருக்கிறாங்க, எல்லா மஹல்லாக்கள்லையும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் கொடுக்கிற பட்டம் என்ன? முத்தகீன்கள். இந்த முத்தகீன்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும்போது நமக்கு படிப்பினைக்காக சில வசனங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகிற அந்த முத்தகீன்களாக நாம் இருக்கிறோமா என்பதை தான் இந்த ஜும்மாவில் நம்ம சிந்தித்து விட்டு, அந்த முத்தகீன்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முத்தகீன்களாக இல்லை என்று சொன்னால் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ்விட்ட துஆ செய்ய வேண்டும். இதுதான் இந்த ஜும்மாவுக்கான நம்ம வந்ததுக்கான காரணம். அப்போ அல்லாஹுக்கு சொந்த அந்த முத்தகீன்னா என்னது? அல்லாஹுக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் என்று அர்த்தம். அரபி இலக்கணப்படி முத்தகீன் என்று சொன்னால் அரபியில் தங்களுக்கு தாங்களே
அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு நியத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழுகின்ற ஒரு சிலர் பேர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம். இந்த ஒரு சிலர் பேர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஒரு சிலர் பேர்களை இந்த பெருங்கொண்ட கூட்டம் கெடுத்து விடும் சில நேரங்களில். ஏன்னா மெஜாரிட்டி எப்பயுமே அதுவாக இருக்குது. மெஜாரிட்டி மனிதர்கள் அதுவாக இருக்கிறதுனால குறைந்த அளவுள்ள இந்த முத்தக்கின்களை அந்த பெருங்கொண்ட கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி வளைத்து கொள்கிறது. சுற்றி வளைத்து கொள்ளும்போது இந்த முத்தக்கின்கள் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டங்களில் இருக்குது. ஏன்னாக்கா இந்த காலகட்டம் ஜென் இசட் காலகட்டம். இது என்ன காலகட்டம்? இது ஜென் இசட் காலகட்டமாக இருப்பதனால இந்த முத்தக்கின்களை சுற்றி இந்த ஜென் இசட்டாக நிற்கிது. ஜென் இசட்டை நிற்கும் போது சென்டரில் மாட்டிக்கிச்சு இந்த முத்தக்கின்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில பேர்கள் கூட எந்த பக்கம் போனாலும் சுற்றி இருந்து வேலி போல் இருந்து கொண்டு இவர்கள் எங்கும் செல்ல விடாமல் தடுக்கின்ற காரணத்தினால விழி பிதுங்கி இருக்கிற சூழ்நிலை இன்று இருக்கிறது. அதனால தான் இவர்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. யாருக்குள்ளே? இந்த முத்தக்கீன்களுக்குள்ளேயே இந்த கவுண்டிங் இருக்குல்ல, அல்லாஹ் சொன்ன குறைந்த அளவில் உள்ள முத்தக்கீன்கள் கூட சில நேரங்களில் இந்த ஜென் இசட்டுடைய அந்த 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 விஷயத்தை புரிந்து கொள்ள இருக்கிறாங்களா அல்லது புரிந்து கொள்ள முற்படவில்லைன்னு தெரியல. அவங்களுடைய அட்டாக் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வீடுகளில் இருக்கிறது, வீட்டுகளில் நம்மளே பெற்றெடுத்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது, நண்பர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த கூட்டம் பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று கவலை ஏற்படுகிறது. ஏன்னாக்கா அதை பற்றி தான் பேச்சே நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்கா இப்போ ரிசல்ட் வந்துருச்சு இல்லை, 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்துருச்சு, +2 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ஜூன் 1 திறந்துருவாங்க, எல்லாமே ஸ்கூலில் திறந்துருவாங்கள்ல. இப்போ என்ன கவலை ஏற்படுகிறது எல்லாருக்குன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே வாங்கிய மார்க்கை வைத்து கொண்டு ஒரு பெருமை பேசுகிற கூட்டம் இருக்கும். இப்போ ஏற்கனவே மார்க் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, என்னுடைய மகன் 485 மார்க்கு, என்னுடைய மகள் 497 மார்க்கு, என்னுடைய மகள் அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு. அதுக்காக எல்லாம் தயார் பண்ணி டிஜிட்டல் போஸ்ட்லாம் போட்டு எங்கள் ஸ்கூலில் டாப்பர்ஸ்லாம் போட்டு நம்மளை கூப்பிட்றாங்களா இல்லையா? அது கூப்பிட்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி என்ன இந்த மார்க்கை வைத்து அவர்கள் பேசும்போது நான் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்கிட்ட நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த பள்ளிவாசலில் ஓதிய ஒரு பையன் அந்த ஸ்கூலில் 496 மார்க் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்ல. நான் சொன்னேன் அவருக்கு, எந்த பையனை நீங்கள் மார்க் எடுத்தான் என்று சொல்லுகிறீர்களோ அந்த பையன் 1 வருடமாக மதரசாக்க வரலையேங்க. எந்த பையனை உயர்வாக நீங்கள் சொல்லுகிறீங்களோ அந்த பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டெய்லி காலையில் 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ குரானை என்கிட்ட ஓதிட்டு போவான். மனப்பாடம் செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு வார்த்தைகளுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து நோட்டில் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா ஏன் அந்த பையன் மட்டும் குறிப்பாக சொல்ல, என்கிட்ட அந்த விஷயம் வந்ததுனால சொல்கிறேன். இந்த ஜென் இசட் இப்படி தான் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ அதிக மார்க் வாங்குவதற்காக அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. அந்த அத்தாவும் அந்த அம்மாவும் நானாவும் நானியும் ராதாவும் ராதியும், நீங்கள் என்ன பேர் வச்சு சொல்கிறீங்களோ எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சி சேர்ந்து அந்த பையனை நல்லா ஊக்குவிச்சு அந்த பையனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அது தப்பு இல்லை. ஆனால் எதையெல்லாம் இழந்து இருக்கிறோம் நம்ம தெரியுமா? ஒரு வருட காலம் மதரசாவுக்கு படிக்கிற அந்த விஷயத்தை நாம் இழந்திருக்கிறோம். அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களை இழந்திருக்கிறோம். குரானை மனப்பாடம் செய்த அந்த விஷயத்தை இழந்திருக்கிறோம். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4 ஜும்மா என்று சொன்னால் 48 ஜும்மாக்களை இழந்திருக்கிறோம். அதற்கு பிறகு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களை திருப்பி ரிவிஷன் பண்ணுகிற விஷயங்களை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த இழப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேரும் முயற்சி செஞ்சதுனால அந்த பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறான். இதுதான் அதுக்கு காரணம். இது மாதிரி சிந்திக்கணும் இந்த முத்தக்கீன்கள். அல்லாஹுக்கு பயந்து வாழுகிறோம் என்று சொல்லுகிற இந்த முத்தக்கீன்கள் இந்த ஜென்னி சேட்டு அந்த குறிப்பு சுற்றி நிற்குதில்ல, அங்கே போய் நீங்கள் விழுந்துடக்கூடாது. ஏன் விழுந்துடக்கூடாது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வது முதல்ல என்னை பற்றி விளங்கி கொண்டு நீ படிக்க ஆரம்பிச்சிருன்னு நல்லா சொல்லலாம் குரானில் பல இடங்களில்.
முதல்ல இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் தான். முதல்ல நீ படிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வை பற்றி முதல்ல படி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று எப்போ விடுறோமோ, அப்புறம் பார்த்துக்கலான்னு எப்போ விடும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத வலையில் போய் அந்த பிள்ளை விழ காத்திருக்கிறான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் நினச்ச உடனே ஒரு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த விஷயத்தை நீங்கள் ஃபவுண்டேஷனாக போடவில்லையோ, எந்த விஷயத்தின் பக்கம் பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் செலுத்தவில்லையோ, எந்த விஷயத்தை நம்ம அப்ரிசியேட் பண்ணவில்லையோ, அந்த அப்ரிசியேட் ஒரு கட்டத்தில் வழி மாறி போவதற்கான சான்சஸ் இன்றைக்கு ஏற்கனவே சொன்னல, அந்த அல்லாஹ் கொடுத்த பட்டதாரிகள் அதிகமாக உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த பட்டதாரிகள் முத்தக்கீன்கள் வீட்டிலேருந்து போகிற பிள்ளைகளை கவர் பண்ணி விடுவார்கள். நீங்கள் எதற்காக எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வீர்களோ, எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பீர்களோ, இப்போ ஃபஜர் தொழுவதானப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், போதுறது தானே, அது அப்புறம் இப்போ தான் வயசாகிடுச்சு, கொஞ்ச நாள் போட்டு இப்போ முதல்ல நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணிக்குவோம் லைஃப்பை. படிக்க போகிற காலத்தில் காலையில் 5 ஃபஜருக்கு வந்தால் கஷ்டம் இல்லையா? ஓத போனால் அங்கே அரை மணி நேரம் அங்கே வேஸ்ட்டாக தான் போகுது. மனப்பாடம் பண்ண என்ன அதில் கிடைச்சிட போகுது, அல்லது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை என்ன கிடைச்சிட போகுது அதில் என்று சொல்கிற என்ன வருது, யாருக்கு வருது? இது வாழ்க்கை அந்த பட்டம் கொடுத்த ஆளுகளுக்கு வரல. யார் அல்லாஹ்வை நம்பி வாழுகிறோம் என்று நம்ம சொல்லிக் கொள்கிறோமோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறோம் என்று சொல்லிக்கிறோமோ, அவர்கள் உள்ளத்தில் இந்த விஷயம் வந்து விடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சுற்றி இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறது, ஒரு பக்கம் இது செஞ்சுக்கலாம் அது செஞ்சுக்கலாம் என்று தூண்டுகிறது. அதனால் அந்த வலையில் போய் இப்போ விழுந்துக்கிறோம். நான் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட இந்த செய்திக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். ஏன்ட்டு அந்த செய்தி வரலன்னா எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாது. அப்போ நம்ம வீடுகளில் இருக்குது, நான் பேசுகிறேன்ல, இப்போ பயான் பேசுகிறேன், எங்கள் வீடுகளில் இந்த விஷயம் நடக்குது. எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அந்த பிள்ளைகள் எதில் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொன்னால், எப்படியாவது மார்க் எடுத்த விஷயங்களில் அடுத்த கோர்ஸை என்ன எடுக்கணும், எந்த கோர்ஸை எடுத்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா எடுக்க வேணான்னு சொல்லலை, இஸ்லாம் படிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வமாக இருந்து முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும், தூங்குறதுலேருந்து எழுந்துற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற வீடுகள்லேயே ZZ போகுதுன்னு சொன்னாக்கா அங்கே ஏதோ ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ எல்லோருமோ சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி இந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. படிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லலை, எவ்வளோ வேணாலும் படிக்க சொல்கிறது. அதுவும் இந்த உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்காத படிப்புகள்லாம் படிக்க சொல்லுது. ஆனால் அதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன, முத்தக்கின்களுக்கான ஃபவுண்டேஷன் என்ன, அல்லாஹ்வை பயப்படுவதற்கான ஃபவுண்டேஷன் என்ன? அந்த ஃபவுண்டேஷனை நாம் போடலன்னாக்கா வேறு யார் போடுறது? அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்குறான்ல, 76வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், இன்னஹா உலாயி யுஹிப்பூனல் ஆஜிலா எதரூன வராகும் யௌமன் சக்கீலா. இந்த உலகத்தில் இருக்கிற பல பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் அதிகமாக விரைந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நிலையாக இருக்க போகிற அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி அவங்க புறமுதுவுக்கு காட்டுகிறார்கள். அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்கிறான். 76வது அத்தியாயம் 27வது வசனம் தெளிவாக சொல்கிறான். அந்த இடத்துல அழிந்து போகிற இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் காட்டுறன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறியப்பா. ஆனால் நிலையாக இருக்க போகிறேன்னு நம்புகிறீல்ல, நிலையாக இருக்கிறோன்னு சொல்கிறீல்ல, அதை புறமுதுகு பின்னாடி போட்டு வேலையை பார்க்குறாங்க ரொம்ப பேருன்னு நல்லா பதிவு செய்கிறேன் அந்த ஆயத்தில். அப்போ அந்த பண்புகள் நம்ம முத்தக்கின்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அது என்ன முத்தக்கின்கள் சொல்லிகிட்டே இருக்க, முத்தக்கின்கள் யாருன்னு அல்லாஹ் எங்கே பதிவு செய்கிறான்னு சொன்னாக்க, நான் சொன்னது ஏற்கனவே 250 வசனங்கள் அல்லாஹ் பதிவு. இந்த விஷயத்தை முதல்ல ஃபவுண்டேஷனாக பிள்ளைகளுக்கு போட்டுக் கொடுக்கணும். இந்த குறைஞ்ச சதவீதம் இருக்கிற 5 நேரம் தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தானே. ஒரு 30 பேர் 35 பேர் இருக்க மாதிரி டெய்லி ஃபஜருக்கு வர்றது, மிஞ்சி போன 50 பேர் வச்சுக்குவோம். அந்த 50 பேர்களைத்தான் எல்லாம் முத்தக்கின்களாக தேர்ந்தெடுப்பான் நாளைக்கு மறுமையிலும் சரி, இங்கேயும் சரி. இந்த 50 பேர்களுடைய ஜென்ரேஷன் தான் எல்லாம் கொண்டு போவான். ஆனால் அந்த 50 பேருடைய ஜென்ரேஷனில் கூட அந்த பிள்ளைகள்லாம் எங்கே? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றுவோம் என்று சொன்னால் 7 வயது ஆகிவிட்டால் தொலை கற்றுக் கொடுங்கள், 10 வயது ஆகிவிட்டால் அடித்து தொலை வைங்கன்னு சொன்னாங்கல்ல. எங்கள் பிள்ளைங்க எங்கே? தொலை வரக்கூடிய 50 பிள்ளைக்கு இப்போ ஆம்பளை பிள்ளை கிடையாதா? அல்லது வயசுக்கு வந்த அந்த பிள்ளைகள் இல்லையா? அப்போ என்னென்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு நோக்கத்துக்காக ஒரு பக்கம் போய்கிட்டு சும்மா சொல்லிக்கிறோன்னு அர்த்தம்.
அப்போ சும்மா சொல்லிக்கிறோன்னா அல்லாஹ்வுக்கு தெரியல, சும்மா சொல்லிக்கிறோம், சும்மா சொல்லி அல்லாஹ் பதிவு செய்ய மாட்டானா என்பதைத்தான் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணுங்க. இது எல்லாருக்குமாக இது பொருந்தாது. இந்த பேச்சு யாரெல்லாம் 5 நேர தொழுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். 5 நேர தொழுகையை யார் ஒரு கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் வட்டத்தில் அப்படியே பின்னாடி போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இஸ்லாம் என்ற அந்த வட்டத்துக்குள்ளே வர மாட்டார்கள் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. அந்த காலத்து அறிஞர், நான் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னல, அறிஞர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து சொன்னல, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உம்மு என்ற கிதாபில் பதிவு செய்கிறாங்க. யாரெல்லாம் ஒரு மஹல்லாவில் தொழுகையாளியா இல்லையோ அவர்களை கொலை செய்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்புவீங்களா நீங்கள்? இந்த வாசகம் இருக்குதாங்க. அது மாதிரி அவர்கள் மௌத்தாகி விட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொலை வைக்காதன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நிக்காவுக்காக அவங்கள சாட்சி சொல்ல வந்தால் சாட்சி சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக சொல்ல. யார் அது? ஷாஃபி ரஹமத்துல்லாஹி என்று சொல்லுகிற உம்மு என்ற கிதாபில் ரொம்ப ஃபோர்ஸாக அந்த அளவுக்கு கோபப்படுறாங்க அவங்க. அப்போ அந்த வட்டத்துக்குள்ளேயே வராமல் சுற்றி இருக்கிற அல்லாஹ் பட்டம் கொடுத்துருக்கிற அந்த பட்டதாரிகளோட பின்னாடி போய்கிட்டு நினைப்பு கூட மாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போகிறது என்பதை இந்த ஜும்மாவில் வெளியே போகிறதுக்கு முன்பாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வெளியே போய் மாறிடும், அது வேறு விஷயம், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டாவது இதுலேருந்து நான் எப்படி மாற போகிறேன்னு ஒரு சிந்தனையை போட்டிங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பெருங்கொண்ட கூட்டத்தை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அல்லாஹ் சொல்லுகிற, அல்லாஹ் பாராட்டுகிற அந்த கூட்டத்தில் நம்ம சேர்த்து வச்சுருவோம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிகல் கிதாபு. ஃபஸ்ட்டு ஒரு 5 வசனம் ஓதுனா போதும், ரொம்பலாம் ஓத வேணாம். குர்ஆனில் முதல்ல ஃபாத்திஹா சூரா எல்லாருக்கும் தெரியல. 2வது அத்தியாயம் என்னது? சூரத்துல் பக்ரா. அது அல்லாஹ் சொல்கிறான் 5 வசனத்தில் எனக்கு பயப்படுறவர்கள யார், அவங்க பண்பு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க அல்லாஹ். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்குது இது. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்கிட்டேருந்து வந்த வேதம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு இதில் நேர்வழி இருக்கிறதுன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். ஆரம்பிச்சுட்டு அந்த நேர்வழி பெற்றவர்கள் யாருன்னு தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைபி. முதல் பாயிண்ட் இது இருக்கணுமா? அல்லாஹ் சொல்கிறது அல்லதீன யுமினூன பில் கைபி. அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவர்களுடைய முதல் பண்பாக அல்லாஹ் மறைவான விஷயத்தையெல்லாம் நம்புவார்கள். முதல் பாயிண்ட்டு. இந்த குர்ஆனை இப்படி ஓதும்போது படிக்கும்போது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கணும். நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மறைவானது என்று அல்லாஹ் சொல்கிறானே, எதெல்லாம் மறைவானது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிக்கும்போது என்ன புரியும்? நம்ம கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காத, இன்னும் உணர முடியாத, உள்ளத்தால் நினைக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத பல விஷயங்கள் தான் கைபு என்று சொல்லக்கூடிய மறைவான விஷயங்கள். அந்த மறைவான விஷயங்கள் எது எது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு குர்ஆன் நிறைய இடங்களில் பதிவு செய்கிறான். மறைவானது அல்லாஹ்வே நமக்கு மறைவானவன் தானே. அதுக்கு ஒரு மௌத்தான பேர் கபருடைய வாழ்க்கை மறைவானது தானே. அதுக்கு பிறகு கேள்வி கணக்கு என்பது மறைவானது தானே. சொர்க்கம் நரகம் என்பது மறைவானது தானே. மலக்குகள் எல்லாம் மறைவானது தான் நம்மளுக்கு. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நாம் நம்புகிறோமா என்று அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு மறைவானதை நம்பினால் முத்தகீன்கள் அப்படிங்கிறான். அப்போ முதல் பாயிண்ட்டு முடிஞ்சு ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். மறைவானதை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் சொன்ன அந்த பட்டதாரியாக நாம் இருக்கிறோம். முத்தகீன்கள் என்ற பட்டதாரியாக நம்ம இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன யுகீமூன ஸலாத். 2வது பாயிண்ட் இது. ஒன்று மறைவானதை நம்பிட்டாங்கன்னாக்கா சலாத்துக்கு வந்துடுவாங்க, தொழுகைக்கு வந்துடுவாங்க. அவர்கள் தொழுகையை யுகீமூன என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யுகீமூன் என்று சொன்னால் அரபி இலக்கணப்படி அந்த தொழுகை அல்லாஹ்வை நம்பிய பிறகு, மறைவானதை நம்பிய பிறகு தொடர்ந்து இவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். 2வது பாயிண்ட். இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கணுங்கிறான். இப்போ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதற்கு பிறகு நான் இவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறேனோ, வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறேனோ அதை தாங்களும் செலவு செய்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். இது 3வது பாயிண்ட் வந்துச்சு. இப்போ மறைவானதை நம்பணும். மறைவானதை நம்புவதற்காக, நம்பியதற்கு தோதுவாக அது தொழுகை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 3வதாக அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் என்பது வெறும் பணம் காசு மாத்திரம் இல்லை. ஒரு அறிவு, ஆற்றல், வசதி வாய்ப்புகள், இன்னும் பல விஷயங்கள் எதெல்லாம் கொடுத்துருக்க எல்லா ரிஸ்க்கு என்ற இடத்துல தாங்க வந்துடும். இதையெல்லாம் இவர்கள் பயன்படுத்துவார்கள். 3வது பாயிண்ட் வந்துருச்சு.
அடுத்தது வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக்கும். இது எல்லாரும் நம்புவோம். இது இந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கும். என்னது? அல்லாஹ்வுக்கு சுகந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நபிமார்களை அனுப்பணும். இது நம்ம தான் செய்யணும். அதுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக அவங்க வந்து அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்பலாம். இதை நம்ம தான் செய்வோம். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறோம். 5வது பாயிண்ட் அது. அப்புறம் சொல்கிற முக்கியமாக உலாயிக்க அலாஹுதம் மிர் ரப்பிஹிம், இவர்கள் தான் நேர்வழியில் இருக்கிறார்கள். உலாயிக்கஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நம்ம யார் நினச்சிட்டு இருக்கோம் வெற்றி பெற்றவர்கள்? பாசம் யார் சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம சாதாரணமாக இருக்கிற அந்த ஏற்கனவே அல்லாஹ் சொன்ன பட்டதாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, 10-15 பட்டதாரிகள், அவர்களால் சேர்ந்து ஒரு எஜுகேஷனை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு, அவர்களாக ஒரு சபையை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு, அவர்களாக ஒரு இன்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு, அவர்கள் அறிவையெல்லாம் அதில் பூர்த்தி வைத்துக்கொண்டு, அவர்களால் சேர்ந்து கொடுப்பதை பாஸ் பண்ணிவிட்டால் நாங்கள் பெரிய இடத்துக்கு போய்ட்டோன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அது இல்லைங்க. நல்லா இந்த 5 ஆயத்தில் அந்த வெற்றி என்பது வெற்றி கிடையாது. அந்த வெற்றி என்பது அது படிக்க வேணாம்னு சொல்ல இங்கே, அந்த வெற்றி அடையட்டும். ஆனால் இதை படித்து இந்த 5 விஷயங்களை சொல்லி கொடுத்தா நீ ஸ்கூலுக்கு அனுப்பியாகணும். நீ ஒரு பேரண்ட்ஸு 5 நேரம் தொழக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறேன் நான். 5 நேரம் தொழக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? இந்த 5 விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். இந்த 5 விஷயத்தை சொல்லிக் கொடுக்காமல் ஸ்கூலுக்கு அனுப்புனா இன்றைக்கி ஜென்னை சட்டு எங்கே ஓடுது யோசிச்சு பாருங்கள். ஜென்னை சட்டு என்று தங்களுக்கு தானே பட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்கே ஓடுது எல்லாம்? எங்கே அதை விவரிக்க முடியுமா இந்த ஜும்மா மலையில்? எங்கே ஓடுது எல்லாம்? இப்போ இன்றைக்கு பெரும்பாலான மனிதர் எங்கே ஓடுறான்? அப்போ சின்ன விஷயத்தை கிடைத்துக்கொண்டு நான் உயர்ந்த தகுதியை பெற்று விட்டேன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது நம்ம சுற்றி. சாதாரண விஷயத்தை பெற்றுக்கொண்டு நான் தான் சூப்பர் ஆள்னு சொல்கிற கூட்டம் இருக்குதுங்க. அது அரசியலில் வெளிப்படுது, எஜுகேஷனில் வெளிப்படுது, பொருளாதாரத்தில் வெளிப்படுது. இப்படி எதையெல்லாம் இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசாக நினைக்குதோ இதை நம்ம ஏற்பாடு பண்ணது. அது அல்லாஹ் சொன்ன கல்வி திட்டம் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அந்த அல்லாஹ் சொன்ன கல்வி திட்டத்தை நாம் பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும், மௌத்தான பிறகு நிம்மதியாக வாழ முடியும் என்ற கல்வி திட்டம் ஒன்று இருக்குது. அந்த கல்வி திட்டம் என்பது வெறும் மதரசா கல்வி ஓதுறது மாத்திரம் இல்லை, மதரசாக்கு அனுப்பி கொஞ்சம் ஓதிட்டு வந்திருப்பான்னு சொல்வது இல்லை. அது அல்லாத அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை தினம் 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 நாம் வந்து அதை வந்து யோசித்து நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிற பாடத்திட்டம் உள்ளே இருக்குதுங்க. அப்படி செஞ்சிட்டோன்னு சொன்னாக்கா அல்லாஹுக்கு பார்த்தா இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பதவியையும் அதிகாரத்தையும் இன்னும் நல்ல மனிதன் என்ற பட்டத்தையும் அல்லாஹ் கொடுத்து நிம்மதியாக அவர்களை வாழ வைத்து உயிரை எடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இன்ன வாதல்லாஹி ஹக்குன்னு அல்லாஹ் சொல்லுகிறார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. அதில் வந்து அல்லாஹ் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் பதிவு செய்யலாம் பல இடங்களில். வாதல்லாஹ் உள்ளதின் ஆமனு என்ற வார்த்தை நிறைய இடங்களில் குர்ஆனில் வருது. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதை வந்து குறைஞ்சபட்சம் தொழுகையாளிகளாக இருக்கிற முத்தக்கின்களாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி அவர்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து எது வேணாலும் படிக்க வைங்க, மார்க்க தடை செய்யலை. ஆனால் நீங்கள் தொலை வரும்போது கூட்டி வாங்க முதல்ல பிள்ளைகளை. தூங்க விடாதீங்க, கால நேரத்தில் தூங்க கூட்டி வந்து உட்கார வைங்க முதல்ல பள்ளிவாசலில் உட்கார வச்சு நீங்கள் இங்கே மதரசாவில் வந்து படிக்கிட்டு படிக்காமல் போட்டோம். உங்கள் வீட்டில் உள்ள குரானத்தை வந்து ஒரு ஆயத்தை ஓதுங்க. நான் ஓதுற எத்தனை வயசில் வந்திருக்கேன்? இப்போ சூரத்துல் பக்கரா ரொம்ப தூரமாக இருக்குது. சூரத்துல் பக்கரா அடுத்த பேஜில் இருக்குது. 5 வசனம் ஓதியிருக்கிறேன். 5 கூட தேவையில்லை, ஒரு வசனம் போதுவாங்க. யாரை அல்லாஹ் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறான், யாரை தோல்வி அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறான். நாம் எப்படி இருக்கணும் உட்காந்து பேசுங்க. முதல்ல கால நேரத்தில் உட்காந்து மனைவி கணவனோட உட்காந்து பேசுங்க. இந்த பேச்செல்லாம் இல்லாததுனால தான் ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. சமீப காலத்தில் கணவனை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவனும், பிள்ளையை பற்றி அத்தாவும், அத்தாவை பற்றி ஏன் ரிப்போர்ட் வருது? ரிப்போர்ட் ஏன் வருதுன்னு சொன்னாக்கா இந்த விஷயங்களை பற்றி நான் வீட்டில் பேசுகிறதே கிடையாது. நம்ம பேசுகிறதா எதோ பேசிகிட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம பேசுகிறதா எதோ ஃபேஸ்புக்கை திறந்து வச்சுக்கிறோம், யூடியூப்பை திறந்து வச்சுக்கிறோம், நியூஸை பார்த்துக்கிறோம். அவன் அங்கே போய்ட்டான், இவன் எங்கே போய்ட்டான், அவனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டான், இவனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டான், இவனுக்கு கொடுக்காம வந்துட்டான். இதுதான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது. இந்த பேச்சால் ஏதாவது பிரயோஜனம் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஏற்படவே போகிறது கிடையாது. அது என்ன பண்ணணும்? இவர் செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருப்பார், அது வேறு பக்கம் போயிட்டே இருக்கும். இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. இந்த நிலைமை மாற்றி அமைப்பதற்கு
அல்லாஹ் பட்டதாரிகளாக கொடுக்குற முத்தகீன்கள் முதல்ல இந்த கண்டிஷனுக்கு வந்தாகணும். தொழுகை இல்லாதவர்களை பற்றி நம்ம சொல்ல விரும்பலை. தொழுகை இல்லாதவர்கள் 5 நேரம் தொழாதவர்களை பற்றி நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசவே கிடையாது. இங்கே பேசுகிற சப்ஜெக்ட் யாருக்கு? 5 நேர தொழுகையை அல்லாஹ்வுக்காக அதை நிறைவேற்றி நீ சொன்ன மாதிரி தான் நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று உறுதிமொழி கொடுத்து விட்டு அந்த உறுதிமொழிக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு வாழ்கிறார்களே, அல்லாஹ் சொன்ன முத்தகீன்கள் இருக்கிறார்களே. அல்லாஹ் சொன்னது 5 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவங்கள பற்றி மாத்திரம் தான் நான் பேசுகிறேன். அவர்களுடைய அந்த ஜென்ரேஷனை தான் அல்லாஹ் கொண்டு போவோம். இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் ஆட்டம் போடலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், நம்பிக்கை இல்லாமல் சுற்றலாம், ஆனால் எதன் பக்கமாக போகலாம். அதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வரலாறுகளும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடந்த கால வரலாறுகள் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இதான் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள் இந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொண்டு வந்து அதில் சலிச்சு எடுத்து தான் அல்லாஹ் அந்த ஜென்ரேஷனை கொண்டு போவதாக நம்மளோட ஆய்வு சொல்லுது. அந்த சலிச்சு எடுத்த கூட்டத்தில் பெரும்பாலான ஆரம்பிச்சுதான் இல்லையா, இவர்கள் தான் இந்த ஜென்னி சட்டில் இன்றைக்கு இருக்கிறார்கள். யார்? காஃபிர்களாகவும் லாலிமூன்களாகவும் ஃபாசிக்குகளாகவும் முனாஃபிக்குகளாகவும் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள். இந்த கூட்டங்களை விட்டு தொழுகையாளர்கள் கண்டிப்பாக வெளியே வந்துவிட வேண்டும். வந்து முதல்ல தங்களை பற்றியும் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றியும் நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த பண்புகளெல்லாம் நம்மகிட்ட இருப்பதற்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அது சம்பந்தமாக பேசப்படுகிற சபைகளில் இருக்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் சுற்றி இருக்க அந்த கூட்டத்தின் பக்கம் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் எல்லோருமாக சேர்ந்து வழிகெடுத்து விடுவார்கள் என்ற எச்சரிக்கையை நான் செய்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, இன் துத்தீஉ அக்ஸரமன் ஃபில் அல் யுதில்லூக அன் சபீலில்லாஹ். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்ல வார்த்தை இது என்னது? நீ வாழ்கிற காலத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களை பற்ற கொஞ்சம் கண்ணை போட்டினாக்கா எல்லாரும் சேர்ந்து உன்னை வழிகெடுத்து அங்கே கொண்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு மாதக்க மினல்லாஹி மின் வழியில் வலா நசீர், உனக்கு எந்த விதமான உதவி செய்பவரோ ஒத்தாசை செய்வர் யாரும் இருக்க மாட்டாங்க என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆக நம்பிக்கை என்பது மிக ஆணித்தரமாக உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக தொழுகை இருக்க வேண்டும். அந்த தொழுகைக்கு தோதுவாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்ப வேண்டும். அப்படி நம்பிக்கொண்டே தொழுது கொண்டே தினம் நம்முடைய வாழ்நாளை கழித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறையை மிக இலகுவாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் வாழ்வதற்கு முதல்ல நியத்தாவது வைக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சுற்றி பெருங்கொண்ட கூட்டம் வழிகாட்டில் இருக்கிறது. அந்த வழிகாட்டின் பக்கம் கொஞ்சம் கூட சென்று விடாமல் நம்மையும் நம்முடைய மனைவி பிள்ளைகளையும் காப்பாற்றி தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நேர்வழி என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நேர்வழியை சரியாக பின்பற்றி கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அந்த தௌஃபீக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கிடைத்த அந்த தௌஃபீக்குடைய வேல்யூபிள் தெரியாமல் நாமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த அலைச்சலை கொஞ்சம் தூரமாக விட்டுவிட்டு எப்பொழுதெல்லாம் நாம் இந்த திரும்ப முற்படுகிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வாக்குறுதி தருகிறான். யாரெல்லாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் இந்த விஷயத்தின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியை நான் கொடுக்கிறேன் என்று உறுதி கொள்கிறான். அந்த உறுதியை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்க வேண்டிய துவால நேர்வழியை விட்டு என்னை மாற்றி விடாதாய் அல்லாஹ் என்று அதிகமாக கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா என்ன இருக்குது? அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். யா முக்கல்லிமல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக் என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த துவாக்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வழி மாறி சென்றிருக்கிற அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் நம்மை நாமே காத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட துவா செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக் வளருமான் நமக்கும் எல்லோருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறேன். என்னது? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாகவும்
காஃபிர்களாகவும் முனாஃபிக்குகளாகவும் முஸ்லிம்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிஸ்டமேட்டிக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகிற கொஞ்சம் பேர் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அந்த கூட்டத்தோடைய அட்டாக்களை வந்து மாட்டிக்காமல் அந்த சுற்றி நிற்கிறாங்க இல்லையா, நம்ம சென்டரில் நிற்கிறோம். இப்போ அந்த கூட்டத்தை சேர்ந்துடாமல் நம்முடைய விஷயங்கள் முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு வழிபட்டு வாழக்கூடிய அந்த தோஃபிக்காக அல்லது துஆ செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய அந்த உள்ளத்தில் பெற்றோர்கள் எப்பொழுதுமே இந்த உலக வாழ்க்கையுடைய மோகத்தை பற்றி அதிகமாக ஆசையை காட்டிடக்கூடாது. அவங்களுக்கு அது இருக்குது, நீங்களாம் காட்ட வேண்டியதில்லை. இப்போ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்காமே அவங்க உள்ளத்தில் ஆசை இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு உள்ள ஜென்ரேஷன் கிடையாது. இது வந்து Z சமுதாயம், இது ஜென்ரேஷன் இது. அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்காத விஷயம்லாம் உலகத்தை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை வந்து பேரண்ட்ஸ் சில பேர்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி அவன் எங்கள் அத்தா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். அவன் ஒரு செல்ஃபோனை கையில் வைத்து கொண்டு சில விஷயங்கள் அங்கே போய் படித்த விஷயங்களை தெரிந்து கொண்ட காரணத்தினால இவங்கெல்லாம் ஓல்டுன்றான், 90sன்றான், 80sன்றான். அடுத்தது கொஞ்சம் காலத்தில் பார்த்தா கொஞ்சம் மொத்தமாக தள்ளி விட்டுருவான். அவன் வந்து போர்க்கொடித்துக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்கான் பாரு. இன்றைக்கி ஜென்னிசெட் எல்லாம் சேர்ந்து உருப்படாதவங்களாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கானுல்ல. இதான் உதாரணம். உங்களுக்கு ரொம்பலாம் பேச வேண்டியதில்லை. எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவர்கள் கூட ஒரு பதிவில் கொண்டு உட்கார வைக்க முடியாத அளவுக்கு வந்து புரட்சி பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த புரட்சி இந்த புரட்சி கேவலமான புரட்சி. இது அதை பெருசாக பேசிட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன். இந்த புரட்சியில் பெரிய அதை வந்து புரட்சிங்க. அது இது புரட்சியாக அது கேடு கட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தோண்டி வச்சுக்கிறான் அவனே அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்கள் பிள்ளைகளை இன்ஷால்லா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வருங்காலங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும். நல்லா சொல்லிக்கலாம். ஜும்மா மணி தான் நான் வந்து கவலைப்படல. பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் போக 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 மோசமாக தான் போய் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய அதிசயம் இருக்காது. விபச்சாரம் செய்பவர்கள் கூட சில பேர் போவாங்களாம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், அந்த பெரியவர், எப்போ ஏன்ப்பா நடு ரோட்டில் உட்காந்து பஸ் விபச்சாரம் செய்கிறீங்க, கொஞ்சம் ஓரமாக போங்க. அந்த அளவுக்கு இறங்கி போயிடுவாங்க பெரியவர்கள்லாம். அது அவங்க சொல்கிறாங்களா 90ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜென்னிசெட்டை பார்த்துட்டு எப்போ என்னப்பா அது ரொம்ப மோசம் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓரமாக போங்கப்பா அப்படிங்க மட்டும் போவாங்களாம். கண்டிக்கலாம் மாட்டாங்களா அவங்க. ஏன்னா கண்டிக்க முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் பெருகிடும். ரசூலோட முன்னறிவிப்பு இது. உலகம் அழிவதற்கு முன்பாகவே இப்படிலாம் ஒரு கூட்டம் வரும். இப்போ பார்க்குறோமே, இவங்க வந்து ஒரே வார்த்தை நம்ம அட்டாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், குரானை பற்றி அதீஸ் பற்றி சொல்லுங்கள், ஒரே அட்டாக். இவங்க 90s அவ்வளோதான். அவங்ககிட்ட இருக்குது என்னது 90s அவ்வளோதான். எங்கள் ரூட்டை வேலை பண்ணுறோம். ஒவ்வொரு அப்படி பறக்கலாம். அப்படி பெரிய அது மைண்டுக்குள்ளே தன்னை பற்றி பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ரொம்ப பேச வேண்டியிருக்கு, டைம் கிடையாது. உங்களுக்கு புரியும் நல்லா இன்ஷா அல்லாஹ். அதனால் பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கண்காணித்து கொண்டே இருங்க. நீங்கள் கண்காணிக்க முடியாது, அது அல்லாஹுடைய பயத்தை கொண்டு கண்காணித்தா தான் உண்டு. அதற்கு அல்லாஹ் தான் அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அருள் புரிய வேண்டுமானால் தொழுகை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தொழுகை இல்லாமல் நான் ஒரு எங்கேயும் கேட்கவும் முடியாது. அதுதான் அல்லாஹ் வந்து தொழுகையை பற்றி ரொம்ப சிலாகித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தை இந்த விஷயம் தெரியாமல் வளர்கிற பல பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். அதை குறித்து இந்த தொழுகையாளிகள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். நம்ம சமுதாயத்தை பற்றி என்ன செய்யணும், தொழுகைக்கு வரக்கூடிய 5 வேளை தொழக்கூடிய கொஞ்சம் கவலை போடணும். அவங்கள வந்து நான் பேசுகிறது வந்து இவங்க மேலே வந்து கோபத்தில் பேசுகிறேன், ஆனால் உள்ள ஒரு கவலை இருக்கும். அது தொழுகையாளிகளுக்கு ஒரு கவலை இருக்கணும். நம்ம மகளாவை குறித்து, தொழுகை இல்லாதவர்களை குறித்து, வழிகேட்டில் போகக்கூடிய பிள்ளைகளை குறித்து, ஒரு ஊரில் ஒரு வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து கொஞ்சம் தொழுகையாளிகள் கொஞ்சம் கவலைப்பட்டு அல்லாட்ட நம்ம துவா செய்யணும். அந்த துவாவுக்கு அல்லாட்ட கூடி இருக்குது. தொழுகையாளிகள் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், அவர்கள் மாறுவார்கள் மாற மாட்டார்கள், அது அடுத்தது நமக்கு தெரியாது. ஆனால் தொழுகையாளிகள் யார் துவா செய்கிறீங்களோ அல்லாஹ் அதுக்கு சொன்னாலும் அவர்களுக்கு வந்து நல்லா ஆக்கிடுவான் அல்லாஹ். அவங்க வீட்டு பிள்ளைகள் நல்லா ஆக்கிடுவான் அல்லாஹ். அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் வந்து வருகின்ற ஜென்ரேஷன் நல்லா கூட ஆக்கலாம். நமக்கு தெரியாது, அது நம்ம மூத்தாயிடுவோம். ஜென்ரேஷன் நல்லா கொண்டு வருவோம். நம்ம இங்கே பேசிகிட்டு இருப்போம், எங்கேயும் எல்லாம் நேரடி கொடுப்போம். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இதில் உள்ளது. அதனால் தொழுகையாளிகள் குறிப்பாக தங்களுக்கு மாத்திரம் கேட்டுக்கொள்ளாமல் வழிகேட்டில் இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம பிள்ளைகள் வந்து போகுது, ஸ்கூலுக்கு போகுது, இந்த 4 நாள் தான் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, அங்கே தங்க வச்சுருக்கோம், எவ்வளோ பாடுபடுறதே அங்கெல்லாம் வந்து அந்த கூட்டம் சேராமல் இருப்பதுக்கெல்லாம் இதுதான் துவா செய்ய வேண்டியிருக்கு. இப்போ செய்ய வேண்டிய துவா இதுதான். அது அப்படி செஞ்சால் தான் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ்
நம்முடைய அந்த பழக்கவழக்கம் எல்லாம் இருக்கும். பிள்ளைகள் மத்தியில் வந்து மார்க் விஷயங்களையோ அதை வந்து பெருசாக காட்டாதீங்க தயவுசெய்து. மார்க்கை பற்றி கேரே பண்ணாதீங்க. அவனே படிச்சுட்டு வருவான் நல்லா. நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க, எல்லாம் வந்து மைண்டை வந்து அவெல்லாம் வந்து பெருசாக்கிடுவான். சில வீடுகளில் கேள்விப்படுறோம், அவங்க சொல்கிறாங்க, சில எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் மார்க் எடுக்கிறது எங்கள் அத்தை அடிப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட படிக்கிற பெண்கள் நாங்கள் சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறோம், நாங்கள் இப்போலாம் பேசாதீங்க, மார்க் என்பது ஒன்றும் பெரிய விஷயம் தான் இல்லை. அவர்கள் வந்து ரொம்ப மார்க்குங்கிறது ஒரு வேலையை, அதை வந்து திறமையை தீர்மானிக்காது. அது ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து எழுதுகிற அது வந்து வாந்தி எடுக்கிற, அவ்வளோதான். இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது, நேற்று எழுதுகிற நீங்கள் வாந்தி எடுத்துருக்கிற. அதே வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாடத்தை எவ்வளோ கேட்டு பாருங்கள். இப்போ சொல்ல மாட்டான் ஒருத்தனும். 10th பாஸ் பண்ணியிருக்கான்ல, அவன்கிட்ட ஒரு குரல் சொல்லி அர்த்தம் கேட்டுக்கலாம், சொல்ல மாட்டான். ஏன்னா அதான் படிப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம இந்த ஓட்ட வேண்டியிருக்கீங்க, வேறு வழி இல்லை. அதனால் அதையும் கொஞ்சம் போக தான் வேணும். ஆனால் அதில் வந்து அதிகமாக வேலைப்பேர் காட்டி ஒட்டுமொத்த குடும்பமாக அதில் வந்து உள்ளாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொலை சொல்லுன்னா வரமாட்டான். ஒன்றும் தொலை வரமாட்டான், ஒன்று போயிட்டு தான் இருப்பான். அவன் நிறைய பிள்ளைகள் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். நான் சொந்தமாலாம் சொல்லலை, எவ்வளோ பிள்ளைகள் இன்றைக்கி வழிகாட்டில் போயிட்டாங்க. நல்லா காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் கவனத்தில் கொடுங்க. இதெல்லாம் ஒரு கவலையில் சொல்லப்பட்ட விஷயங்கள், யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக சொல்லலை, நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழும்போது தொழுது போகும்பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும், தொழுகையாளியாக இல்லை என்று சொன்னால் தொழுவதற்கும், நம்ம வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி போனாங்கன்னு சொன்னாக்கா அதிலிருந்து மாறுவதற்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து துவா செய்யணும். வளரகமாக நம்ம அனைவருக்கும் அருள் அளிக்க வேண்டும். அதுக்கு பிறகு சில அறிவிப்புகள் சொன்னாங்க. என்னென்னு சொன்னாக்கா, இந்த குர்பானி இருக்கிற இப்போ 2 விஷயம் பாக்கி இருக்குது நமக்கு. எது அரஃபா நோன்பு ஒன்று பாக்கி இருக்குது, அடுத்த வாரம் சொல்ல வந்துடும். அதுக்கப்புறம் துல்ஹஜ் இது இருக்குது, நம்ம இந்த உலகியா பெருநாள் இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் குர்பானி கறிக்காக நம்ம வீட்டு நம்ம பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அந்த கறியை வாங்கி கொண்டு போய் மற்ற ஊர்களுக்கு இல்லாதவர்கள் கொடுப்பதாக நம்ம கேள்விப்பட்டோம். அந்த இளைஞர்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கும். அது வந்து அங்கே எங்கே சென்டர் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அந்த கறியை கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த அரஃபா நோம்பு ஒன்று வருது இல்லையா, இந்த அரஃபா நோம்பு அன்றைக்கு கஞ்சி காய்ச்சுவதற்காக அக்ஸாபில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து கொடுத்து நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த கஞ்சி காய்ச்சுதலும் இந்த குர்பானி கொடுத்தல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் வெளிப்படையான அமல்கள். அந்த வெளிப்படையான அமல் கூட இன்னொரு உயிர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் உடம்பு மாதிரி. இந்த வெளிப்படையான அமல்கள் உயிர் என்ன இருக்குது, அதிலிருந்து கிடைக்கிற அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிற விஷயங்கள், இவைகளெல்லாம் நமக்குள்ளே வர வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தால் தான் உண்டு. அதனால் அல்லாஹ்ட்ட தான் கேட்க வேண்டும். இதையும் நம்ம வந்து ஒரு அறிவிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح